ஹாய் ஃபேமிலி பிரேக்கிங் நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது குரூப் டே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன். அதில் டவுட்ஸ் கீழே கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணிருக்கேன். பட் நான் ரேண்டமாக அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? கமெண்ட்ஸ் பார்த்து அப்படியே ரிப்ளை பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு மெசேஜ் வந்திருக்கு சார், இது ஏன் வந்திருக்கு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. மெசேஜ் வந்திருக்குன்னா என்னென்னாக்கா அந்த லிங்க் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த லிங்க்கில் போயிட்டு ரிஜிஸ்டர் நம்பர் போடுங்க. நாட் அவைலபிள் வந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நீங்களா சேஃப் ஜோன். ஓகேவா? சேஃப் ஜோன்னா இந்த பிரச்சனை இல்லை சர்டிஃபிகேட்டில். ஓகேங்களா? ஒருவேளை இல்லைன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த டெஸ்டிடியூட்டிவ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணணும், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணணும், இல்லை பிஹெச்டி ஏதாச்சும் பண்ணணும், இல்லை யூஜி சர்டிஃபிகேட்டு, இல்லை பிஜி சர்டிஃபிகேட்டு, ஓகேங்களா, இல்லை டிசி சம்திங் ஏதாச்சும் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸ் எது மிஸ்டேக் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை மட்டும்தான் நீங்கள் திரும்ப என்ன பண்ணால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு ஓடிஆரில் போய் லாகின் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிருப்பீங்களா அந்த டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் திரும்ப அப்லோட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதை நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது. என்னென்னா பழைய சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிருப்பீங்க. மெயின்ஸ் வரும்போது நீங்கள் அப்புறம் நியூ சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, நியூ சர்டிஃபிகேட் கொடுத்துருவீங்க. அப்போ நம்பர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். ரைட்டு தானே? இப்போ இது பிரச்சனை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆகாது. ஓகேங்களா? இந்த இஷ்யூஸ்க்கு பெருசாக ஆகாது. நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் திரும்ப ரெண்டுத்தையும் கூட சேர்த்து கூட நீங்கள் ஒரே பிடிஎஃப் கூட அப்லோட் பண்ணுறீங்க, வேலை முடிஞ்சு. புரியுதுங்களா? நியூ ஓல்டு ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அதே தானே வர்றது, நம்பர் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகேவா? வாங்க அடுத்து என்ன கமெண்ட்ஸ் பார்ப்போம். சார், ப்ரிலிம்ஸ் அப்ளிகேஷனில் பர்த் டிஸ்ட்ரிக்ட் பிளேஸில் என்னோடய வில்லேஜ் நேம் கொடுத்துட்டாங்க. நான் எடிட் பண்ணியும் சேஞ்ச் ஆகலை. நான் அது ப்ராப்ளம் ஆகுமா சார்? எனக்கு மெயில் மெசேஜ் இது வரைக்கும் வரல. மெசேஜ் வரலாம், பிரச்சனை கிடையாதுங்க. அதே சமயம் நீங்கள் லிங்க்கில் போய்ட்டு லாகின் பண்ண உள்ளே போய் பாருங்கள். ரிஜிஸ்டர் நாட் அவைலபிள் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அது என்னன்னு கொடுத்துருக்கோம். ஹை சார், எனக்கு எவிடன்ஸ் ஃபார் ரிலிஜியனில் ப்ராப்ளம்னு வருது. நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி இருந்தேன், ஆனால் அதில் ஹிந்துன்னு வரல. டிசி அப்லோட் பண்ணாலும்னு பார்த்தா காலேஜ் டிசியில் இந்தியன் மட்டும்தான் இருக்குது. 10th 12th டிசியில் ஹிந்து இந்தியன்னு இருக்குது. ஓகேவா? 10th 12th ஜெராக்ஸ் தான் இருக்குது. 10th ஜெராக்ஸாக இருந்தானே, அதுவும் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் தானே. ஓகேங்களா? நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம், கண்டிப்பாக அது பிரச்சனை வராது. ஓகேங்களா? அதை ப்ரூஃபாக கொடுங்க. ஓகேவா? சார், ரிஜிஸ்டர் நம்பர் நாட் அவைலபிள்னு வந்துச்சு. ஆனால் ரிஜிஸ்டர் நம்பர் நான் கீழே ப்ரைவேட் சென்டர் நம்பர் ஒன்று. ஓகே, நாட் அவைலபிள்னா பிரச்சனை கிடையாதுங்க, நீங்கள் எதை அப்லோட் பண்ண தேவையில்லைங்க. ஓகேங்களா? சார், ப்ளீஸ் கைண்ட்லி ரிப்ளை டு மை டவுட். ஃபிலிம்ஸ் அப்ளை பண்ணும்போது பிஜி முடிக்கலை. ஓகே. மெயின்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது பிஜி முடிச்சிருந்தேன். சேவையில் மெயின்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது பிஜி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணிட்டாங்க. அது டிஃபெக்டிவ்னு வந்திருக்கு சார். பிகாஸ் நான் பிஜி முடித்தது June 22. நோட்டிஃபிகேஷன் இதாங்க பெரிய பிரச்சனை. நிறைய பேர் பண்ணுறது தான். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி என்ன டாக்குமெண்ட்ஸோ அதை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் மாற்றக்கூடாது. அவங்க மெயின்ஸுக்கு என்ன கேட்டாங்க, நீங்கள் ப்ரிலிம்ஸில் என்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்களோ அதை தான் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க, யூஜி மட்டும் தான் போட்டுவேன், பிஜி போட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஜி போட்டால் அது ப்ராப்ளம் தானே. அதனால தான் டிஃபெக்ட்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க டிஎன்பிசிக்கு கால் பண்ணி இப்போ நான் அப்லோட் பண்ண அந்த பிஜி டாக்குமெண்ட் டெலிட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதான பெரிய பிரச்சனை ஆகாது. பட் மேபி அது நீங்கள் பண்ணிங்கன்னா சரி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சார், நான் குரூப் 2 அப்ளை பண்ணும்போது டெஸ்டிடியூட், இது ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக்குங்க. டெஸ்டிடியூட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் என்னோடய ஹஸ்பண்ட் ஆர்மி டெத்து, நான் என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு ஜாப் கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதாவது நிறைய பேர் பண்ணுற தப்புன்னா, விடோன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, டெஸ்டிடியூட் விடோன்னு சர்டிஃபிகேட். ரைட்டுங்களா? விடோன்னா உங்களுக்கு குடும்ப சப்போர்ட்லாம் இருக்கும், நல்ல ஓரளவுக்கு ஒரு பேசிக் சம்பாத்தியம் இருக்கும், ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க. இது விடோ கேட்டகரி. ஓகேங்களா? அதே டெஸ்டிடியூட்னா ஆதரவற்றவங்க. ஓகேங்களா? அவங்களோட வருமானமே பார்த்தீங்கன்னா 4000 தான் இருக்கும். 4000 5000 அதுக்குள்ளே தான் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் தான் டெஸ்டிடியூட்டை கிடைக்கும். லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் டெஸ்டிடியூட்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்தமாதிரி அப்லோட் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க போய் சர்டிஃபிகேட்டுக்கு திரும்ப விடோ சர்டிஃபிகேட் போய் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் டெஸ்டிடியூட் கேட்டகரியில் வரமாட்டீங்க, நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இந்த அமௌண்ட்டுக்கு இது கொடுக்க முடியாது அப்படின்றதெல்லாம் அந்த எக்ஸாமே அவங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அந்த போஸ்டிங்கே கிடைக்கல. புரியுதுங்களா? டெஸ்டிடியூட்டோ விடோலாம் கிட்டத்தட்ட பிஹெச்டி சர்டிஃபிகேட் ஈக்குவல். இதெல்லாம் ஸ்பெஷல் கோட்டா. புரியுதுங்களா? அதனால தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் எனக்கு இது நீங்கள் டெஸ்டிடியூட்டுக்கு எலிஜிபிளான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேவை சென்டர் போங்க, டெஸ்டிடியூட் கேட்டகரிக்கு என்னென்ன பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு ஒரு தடவை பாருங்கள். அதை உங்களுடைய வருமானம், இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, நேட்டிவ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அந்த ப்ரூஃப்லாம் கொடுத்து உங்கள் ஹஸ்பண்ட் அந்த டெத் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் ஆர்மி டெத்துன்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வரும். ரைட்டுங்களா? பென்ஷன் சம்திங் எதாச்சும் வரும், இருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் கிளைம் ஆகுமா ஆகாது. ஒருவேளை நீங்கள் டெஸ்டிடியூட் வீடியோ இல்லைன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டெஸ்டிடியூட் எப்போ கிடைக்கும், ஃபேமிலி சப்போர்ட் எதுவுமே இல்லை, நீங்கள் மட்டும் தான் தனியாக இருக்கீங்க அப்படின்னா
ரெஸ்டாரண்ட் வரைக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஆனால் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க ஏர்னிங்ஸ். ஓகேங்களா? ஹாய் சார், அப்லோட் த ஃப்ரெஷ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளைண்ட் ஃப்ரம் தி காம்படிட்டிங் அத்தாரிட்டி. எனக்கு இப்படி வந்திருக்கு சார். இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரெஷ் ஃபார்மெட்டில் வாங்கி அப்லோட் பண்ணணுமா? ஆமாம், அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களோட ஓல்டு சர்டிஃபிகேட்டை வச்சு, அதாவது நீங்கள் இ-சேவை சென்டர் போங்க, உங்கள் ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து எனக்கு புது சர்டிஃபிகேட் வேணும் சார், இதான் என்னோட ஒரிஜினல் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க 3 to 5 days இல்லை மேக்ஸிமம் 7 days கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. இந்தமாதிரி எக்ஸாம் சார் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க எப்படி இருந்தாலும் ப்ராசஸ் பண்ணி தாசில்தார் அதெல்லாம் மூவ் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு ஒரு 7 நாள் ஆக்கிடுவாங்க. ஆனால் உடனே கிடச்சிடும், கவலைப்படாது. உங்களுக்கு டைம் இருக்குது. 5ஆம் தேதி டைம் இருக்குல்ல. உடனே போய் பண்ணுறீங்க, நாளைக்கே போய் பண்ணுறீங்கன்னு லேட் பண்ணுறாதீங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. காலைல போய் 9 மணிக்கு உட்காருங்க, இல்லை 7 மணிக்கு உட்காருங்க இ-சேவை சென்டரில். நைட்டு 10 மணியா 4 மணி ஆனாலும் பரவாயில்ல, சாயங்காலம் இருந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு வாங்க, எவ்வளோ கூட்டம் இருந்தாலும். புரியுதுங்களா? அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க. சார் ப்ளீஸ் டெல் மீ, என்னோட மெயின்ஸ் ஹால் டிக்கெட் மிஸ்ஸிங். ப்ளீலிம்ஸ் ஹால் டிக்கெட் இருக்குது. ஏதாவது எப்படிங்க மெயின்ஸ் இது மிஸ் பண்ணுறீங்க? எனக்கு புரியவே இல்லைங்க. நிறைய பேர் இதே மிஸ்டேக். எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணலாம்? அது உங்கள் வாழ்க்கைக்கே முக்கியமான விஷயம். புரியல, புரியல. சரி, ஓகே, பரவாயில்ல. பட் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கும், உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி கொடுத்துட்டு மெயில் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக கேட்பாங்க, பட் மற்றதெல்லாம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். சரிங்களா? ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் போட்டுருங்க, இந்தமாதிரி மிஸ் ஆகிடுச்சுன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போட்டேன்னா அந்த மெயில் வந்து ஒரு இதாக சப்போர்ட் ஆச்சு நீங்கள் கொடுக்கலாம். அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு யூஜி கான்வெகேஷன் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இப்போ அதில் வச்ச ப்ராப்ளம் இருந்தால் தான் இந்தமாரி ஆகும். சரி, ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ப்ரொவிஷனல் இல்லைனாக்கா டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? பார்த்து கரெக்டாக நம்பர்லாம் பார்த்து போடுங்க. ஓகேங்களா? சார், நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணுறப்ப ஃபஸ்ட் கிளாஸ்னு கொடுத்தேன் டிகிரி, பட் நான் செகண்ட் கிளாஸ் தான் மெயின்ஸு. ஆனால் கவுன்சிலிங்கில் ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. மெசேஜ் வரலன்னா பிரச்சனையே கிடையாதுங்க, வந்தால் தாங்க பிரச்சனை. ஹால் டிக்கெட் போட்டுங்க. ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது ப்ராப்ளம் தாங்க. இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓடிஆரில் எந்த ஆப்ஷன் திரும்ப போய் அப்ளை பண்ணி கேட்டிருக்கீங்களா? அது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அந்த லிங்க்கில் போய் போட்டிங்கன்னா கீழே ஓப்பன் ஆகி லாஸ்ட்டில் போய் காட்டுறோம் என்ன அப்லோட் பண்ணுன்னு கேட்டிருக்கோம். என்ன சர்டிஃபிகேட் அதை மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், இல்லை தேவையில்லை. ஓகேங்களா? ரொம்ப பயமாக இருக்குது, டிஸ்டே சொல்லிட்டேங்க நான். ஓகேங்களா? பிஜி டிகிரி ஈக்குவலன்ஸ் கோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் மீன்ஸ் பிஜி டிகிரிக்கு ஈக்குவலன் டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லைனாக்கா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோ அந்த இதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் போட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சார், டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் இன் யூஜி தப்பாக அப்ளை பண்ணிட்டேன், பட் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார்? நீங்கள் வந்து இது ஓடிஆரில் போய் மாற்ற முடியுதான்னு பாருங்கள். எடிட்டிங்கில் மாற்ற முடியலன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு தடவை கால் பண்ணி கேளுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்ட்டு. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு நாட் அவைல் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, அதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? சார், எல்லாத்துக்கும் வெரிஃபை பண்ணியிருப்பாங்களா? இல்லை சிலருக்கு எல்லாருக்கும் முடிஞ்சிருக்குங்க. ரிஜிஸ்டர் நம்பர் நாட் அவைல் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். லிங்க் கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. மார்ச் 5க்குள்ளே குரூப் 2 ஏ ரேங்க் லிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அது மார்ச் 5க்குள்ளே இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் தான் கூட்டுவாங்க, உடனே கூட்டுவாங்க. அதுக்காக மார்ச் மாதத்தில் ஒரு 20 ஒர்க்கிங் டேஸ் இல்லை 22 ஒர்க்கிங் டேஸில் முடிச்சிடும். ஒர்க்கிங் டேஸ் கூட 22 நாளில் ஒட்டுமொத்த கவுன்சிலிங் முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் மார்ச் மாதம் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். சீக்கிரமாக நீங்கள் போஸ்டிங்லாம் வாங்கிடுவீங்க. லிங்க் அனுப்பிச்சிட்டாங்க. ரிஜிஸ்டர் நம்பர் நாட் அவைல் வந்திருக்கு, அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. குரூப் 2 எப்போ தெரிய முடியும்னு சொல்லிட்டு மார்ச் 5க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் வந்துருங்க. ஓகேங்களா? லிங்க் எங்கே சார்? லிங்க் கொடுத்துருக்குங்க பாருங்கள். சார், நான் ப்ரிலிம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தேன், பட் இப்போ குரூப் 4க்கு பண்ணும்போது ஓடிஆரில் நியூ சர்டிஃபிகேட் வச்சா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். எல்லா கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணியாச்சு. வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கொடுங்க, அது தனியாக இந்த வீடியோ கூட போடுறோம். ஓகேவா? பை ஃப்ரம் டெக். ஆல் தி பெஸ்ட்.